நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரோச் பூங்காவில் மீன் பிடிக்கிற மாதிரி பதிவுகள் விட்டுருப்போம். இது வந்து ரோச் பூங்கா தண்ணி தான், ஆனால் கடைசி எண்டு. இந்த இடம் பேர் என்னென்னா முனிசாமி ஓடைன்னு வரும், முனிசாமி கோயில் ஓடைன்னு வரும். சரிங்களா, அந்த எண்டில் நிற்கிறோம். நம்ம நண்பர் வந்து இதில் வந்து பாட்டில் போட்டுக்கிட்டு இருக்கார். சரிங்களா, முதல்ல பாட்டில் போட தெரியாது. நம்ம தான் ஒரு நேரம் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தினோம். மீன் பிடிச்சி பார்த்துட்டாரு. அதுலேருந்து வேறு எதையுமே தூக்குறதே கிடையாது. சும்மா 10 கிலோ மாவு வாங்கி வீட்டில் வச்சுட்டு தேவைக்கு 1 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் இப்போ பாட்டில் போட்டுக்கிட்டு இருக்க நண்பர். சரிங்களா, இவர் தான் ஒரே ஒரு நாள் நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். எங்கே அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, புன்னக்காயில் போய் பாட்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற பதிவுகளை காட்டணும். ஒரு தடவை நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸுமே நம்ம இடையில போட்டிருப்போம். இவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் இப்போ பாட்டில் போட்டிருக்காரு. ஏதாவது மீன் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. வேறு ஏதாவது மீன் அம்முடுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த மீன் பாட்டில் வரும்போது உங்களுக்கு அந்த காட்சிகளை காட்டுறேன். ஏன்னா பாட்டில் மீன் பிடிக்கிற பதிவு உனக்கு எப்படி இருக்குது? சுவாரஸ்யம் தருதா? நீங்கள் தான் குருநாதர். நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்னமோ நீ தான் சொல்கிற. உண்மைதான், நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. அதுதான் எனக்கு இப்போ வருது. இப்போ தூண்டில் போகிறதே கிடையாது, பாட்டில் தான். ஏன்னா இதில் மீன் மாட்டுது. அவங்களுக்கு போதுமான அளவு இதில் மீன் மாட்டும் போது அதில் ஏதாவது 1 2 கிடைக்கும். இதில் நல்லா மாட்டுறதுனால இதையே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மாவும் அப்டேட் ஆகியிருக்காங்க. இங்கே பாருங்க, 10 கிலோ மாவு வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் அள்ளிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா லூஸில் வாங்க முடியல, விலைகள் அதிகமாக இருக்குது. லூஸில் வாங்கினோன்னா 1 கிலோ மாவு வந்து 50 ரூபா 55 ரூபா சொல்கிறாங்கண்ணே. அந்த அளவுக்குள்ள வந்துட்டா வதிலா உங்களோட பேசிட்டு போய் பாட்டில் மீன் வந்துட்டு பாருங்க. ஏய், அப்படி இருந்துட்டு போட்டு பாருங்க. மீன் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். நம்ம பதிவு மட்டுமே காட்ட மாட்டோம். நம்ம நண்பர்கள் யார் தேடி வந்தாலுமே இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். இவருமே முதல்ல நம்ம கூட ஜாயின் பண்ணார் ஒரு 2-3 நாளை தொடர்ந்து. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த பாட்டிலே போதுமானதாகிட்டு, அதனால் நம்மளை தேடுறது கிடையாது. போடுறேன் கச்சாத்தில் போடு. அவர் கச்சாத்து கீழே வச்சுருக்காரு. இங்கே பாருங்க, கச்சாத்துக்கு ஒரு மீன் கிடக்குங்களா, அடுத்த மீன் போடுறாரு. நல்லா மாட்டும் பொழுது நல்லா மாட்டும், இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாத்துலேயுமே உள்ளது தான். என்ன பண்ணுறாருன்னு வாங்க பாருங்கள். 1 2 கரண்டி. இப்போ வந்து புதுசாக இப்போ தான் மீன் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ 2 கரண்டி போடுறோம். மீன் நல்லா முதுமுதுன்னு மாட்டும் போது 1 கரண்டி போதும். போட்டாச்சா, முடிஞ்சு. உள்ளே போட்டார், அந்த இடத்துல விழுந்துருக்கு. நம்ம அப்படியே கீழே தங்க விட்டுறது. ஒரு இடத்துல மீன் நிற்கினா அந்த பாட்டில் கரெக்டான பொசிஷனில் போடணும். ஏற்றியும் போடக்கூடாது, இறக்கியும் போடக்கூடாது. எந்த இடத்துல மீன் மாட்டுதோ அதே இடத்துல போட்டிங்கன்னா வலுவாக மாட்டிக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து எதாவது பிடிக்காரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரெடியாகவே நிற்காரு மீனுக்காக. அந்த நரம்பு லைட்டாக தட்டும், கையில் தெரியும் அந்த பாட்டிலில் முட்டுறது. அதுக்காக அப்படியே நிற்கிறாரு. ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. ரொம்ப நேரம் கேப் விட்டுட்டு. என்ன ஒரு அற்புதமாக தெரியுதுயா. அட சக்க, நல்ல சைஸாக போடுது. ஆமாம், சரி. இவர் வந்து தேனி சப்ஸ்கிரைபருங்க. நம்ம கூட வந்து ஒரு நேரம் காண்டாக்ட் பண்ணி வந்தாங்க. இதே மாதிரி நண்பர்கள் நிறைய வரதான் செய்கிறாங்க. உண்டா இல்லையா? ஆமாண்ணே, நீங்களும் காண்டாக்ட் பண்ணி தான் வந்தீங்க. ஆமாம், யூடியூப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி பர்சனலாக வந்து இப்போ உங்க கூட ஜாயின் பண்ணியாச்சு. ஆமாம், இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. வேலையில் அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. வாங்கிக்க போட்டாரா, அவ்வளோதான். அந்த ஒரு இடத்துல கரெக்டாக படிக்கும். அந்த மேயுது பாருங்க மீன், முதுமுன்னு மேலே மேயிறது தெரியுதான்னு தெரில. அப்படியே பாட்டிலுக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லா படும். அவர் தூரத்தை கணிக்கிறதுக்கு எப்படி கெட்டிச்சிருக்காரு கையில். ரொம்ப அதிகமாக விட்டுருதாரு, அதனால் கெட்டி வச்சிருக்காரு. தூக்கிட்டாரு. நம்ம வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தூக்கிட்டாருங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அடுத்தடுத்து மீன் வருது, கொஞ்சம் சைஸாக வருது. சின்ன மீன் தட்டிடுது. ஒரு 2 காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போட்டு அடுத்தடுத்து போடு, டக்குன்னு போடு. ரைட்டு மலத்து மீன் வரும்போது விடாதே. ஏன்னா டைமிங் கொஞ்சமாக தான் இருக்கும். அவனை நிப்பாட்டி வைக்கணும். இந்த பாட்டில் போடுறது மட்டும் ஒரே ஒரு சின்ன குழு தரேன். ஒத்த ஆளாக போடுறத விட நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து போடுங்க, நல்லாவே ரிசல்ட் இருக்கும். எதுக்குன்னா, இப்போ இவர் பாட்டில் எடி எடுத்துட்டாரு, அங்கனக்குள்ளே மாவு இருக்காது. இப்போ இந்த பாட்டில் போட்ட உடனே தான் அந்த இடத்துல மாவு ஸ்ப்ரெட் ஆகும். இதுவே நீங்கள் 4 பேர் 5 பேர் போட்டிங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் விட்டு ஒரு பாட்டில் அதில் உளுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாவு அதில் கலங்கிக்கிட்டே இருக்கும், மீன் கூடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ, ஆள் வந்துட்டு நமக்கு மீன் மாட்டாது அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். மற்ற தூண்டில் கூட நீங்கள் நினைக்கலாம். மணலை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அப்படி நினைக்கவே வேண்டாம். ஆள் கூட தான் மீன் அதிகமாக படும்.
அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஒத்தையில் வந்தோம்னா நிறைய பிடிச்சிருப்போமோ, ஆட்கள் வந்ததுனால கம்மியாகிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே மாவு உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே தான் மீன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்ட்டு. சரி, அவர் போட்டிருக்காரு, என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த ஒரு மீன் வந்துட்டுருக்குன்னாரு, பார்ப்போம். வந்துருச்சு 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 வந்து அரே கேள்வி. ஆனால் கொஞ்சம் லேட்டாகுதுன்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாகி தான் மாட்டுது, உடனேலாம் மாட்டலை. நல்ல சைஸ் மீன் தான் படுது. இது என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறாங்கங்கிற சொல்லிடுறேன். என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறேன்? போண்டா. போண்டா பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. 1.5 லிட்டர் தானே, 1.5 லிட்டர் போண்டா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ரொம்ப கச்சாத்தில் தட்டிடுவார். கச்சாத்தில் தட்டும் போதெல்லாம் மீன் ஓடிடுங்க. ஒரு சில நேரம் மாற்றி தட்டி விடுவோம். இது சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும், அதனால் கவனமாக தட்டுங்க. ஒன்று அவ்வளோதான். என்னென்னா மீன் கடிக்க ஆரம்பிக்கு, அதனால் ஒரு கரண்டி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான். ரைட்டு. ஆள் கப்ப பண்ணி இழுத்துட்ருக்காரு. வருதா ஓடிட்டான்னு பார்ப்போம். அட்டிய கேளு, டைவை கேளு. யாரும் பிடிச்சி பைக்கில் போடியா? சரியான கேட்சு. நீ கிரிக்கெட் விளையாடுவியா? ஆடின மாதிரிலாம் இருக்கு. கிரிக்கெட் அடிக்கிறா? அதானே கேட்டேன். கேட்சு தெரிய முடிக்கிற. அவன் நினச்சிருப்பான் யாரில் பறக்கும் போது மீன் நினச்சிருக்கோம் தப்பிச்சிட்டோண்டான்னு. கையில் மாட்டிட்டுங்க. இந்த காட்சியை பார்த்துருந்தீங்க எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே நான் நேரில் இருந்து பார்க்கும்போது என் தலைக்கு மேலே போயிட்டு வந்துச்சு. சின்ன மீன் அப்படி ஓடிடும். நம்ம பாட்டில் தூக்கி கையில் வச்சுருக்கோம். பாட்டிலேருந்து எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா. நிறைய பேர் ஒரு மாலை ஒரு வழியாக இப்போ மீன் பிடிச்சிட்டாருங்க. இப்போ எந்த பக்கம் நிற்கும் அப்படின்னா மாற்றி நிற்கிறோம். இது சைஸ் தானா? சின்னது தானே. ஒரு 2 மீன் தட்டி போயிட்டு வெளியே வருது. திரும்பிட்டு மீன். இப்போ தான் மீன் பிடிச்சிக்காரு. நம்ம வேறு சைடில் நிற்கும். முதல்ல வந்து அந்த பக்கம் நின்னோம். அங்கிட்டு மீனே ஒன்றும் தட்டலை. அந்த அன்றைக்கி நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஒரு வழியாக ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் காட்சியை காட்ட முடியாமல் போச்சு. ரத்த பூச்சி போட்டு பிடிக்காங்க. இதை பட்டாங்களா? துள்ளுதா? சரி, நம்மளும் போட்டுட்ருக்காரு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த நம்மளும் வேம பாட்டில் இழுக்காரு. பக்கத்தில் வந்து காட்டுறேன். வருதா? தட்டிதா? அந்த சின்னது தான் மாட்டுது. இன்றைக்கி அதான் உனக்கு தட்டுது. அவங்களுக்கு அந்த சின்ன சைஸ் தானே பாடுது, பெருசு படலை. அடுத்த ஒரு நண்பர் களம் இறங்கிட்டாரு. நம்மளுங்க பாட்டில் போட்டு தான் இருக்காரு. அடிச்சு இருக்கணும். எப்படி செம்மன் வருதுன்னா சுண்டு பிடிச்சின்னா நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டில் போடுறது அதில் அதிகமாக வரும். சடக்கு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுலேயுமே வந்துச்சுன்னா நல்லா சைஸாக வரும். ரத்த பூச்சி எடுக்கிற வேலை மிச்சம். நம்ம ஆளுங்கிட்ட ஒன்று பிடிச்சாரு பார்த்தீங்களா. சத்தம் கட்டாமல் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஆளு கீழே உட்காந்து அங்கே 2 மீன் பிடிச்சாங்கன்னா இங்கே ஒரு மீன் பிடிச்சாரு. இருந்தா பாட்டில் மீன். ரைட்டு, ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்மளும் இங்கே ஒன்று பிடிச்சாச்சு. ஆனால் இழுக்கும்போது சத்தமே காட்டுறது கிடையாது. ரைட் தெரியுது ஐயா, தெரியுது. உங்கள்கிட்ட மீன்லாம் வாங்க மாட்டேன் ஐயா, சொல்லிட்டு இல்லைங்க ஐயா. உண்மையிலே மாட்டலையே தெரியலையோ. தெரிய மாட்டேங்கண்ணே. இந்த காற்றுக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது. மீன் மாட்டை நினச்சி தான் ஆள் வாங்குது. ஆனால் மீன் மாட்டியிருக்கு. கைக்கிட்ட வந்தோடனே மீன் மாட்டியிருக்குன்னு காட்டு. ஏடு தூக்கு. ஏதோ 1-2 மாட்டுது. அது பெய்யாமல் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஏறி இருக்கு. தண்ணி அங்கிட்டாம ஏற ஆரம்பிச்சிட்டு. சூப்பர். அங்கேருந்து அவனை இழுக்கிறத காட்டவே முடியல. ஏன்னா தண்ணி இந்த சைடில் ஓடுது பார்த்துக்கோங்க. மாறி ஓடணும் தண்ணி. அப்போ தான் பாட்டலில் வர்றது அவனால் கரெக்டாக சொல்ல முடியும். இது பாட்டில் எதிர்த்தரமாக ஓடுது பற்றில தண்ணி. பாட்டல் ஃப்ரீயாக இருக்கும், மீன் முட்டுறதே தெரியாது. அதனால தான் பக்கத்தில் வந்துட்டு ஆள் சொல்லுது மீன் வந்துட்டுன்னு. வேறு ஒன்றும் கிடையாது.
மகா ஒரு இது முடிஞ்சுது, அடுத்து பாக்கெட் எடுத்து உடச்சாச்சு. என்ன நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சைடில் போட்டுக்கிருந்தோம். அதுக்கப்புறம் பழைய சைடே வந்தோம். இங்கிட்டு மீன் கடி இல்லை. இப்போ மீன் பிடிச்ச மீனை பாருங்கள், பாருங்க எப்படி எங்கன்னா ஒரு கிலோ போல் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டு குழம்புக்கு பிடிச்சா அப்படி தானே? குழம்புக்கு பிடிச்சாச்சுங்க. இவ்வளோ நேரம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, வீடியோ முடிச்சிட்டோம்னா வீடியோ முடிக்கல, இன்னொரு இடத்துல போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். அவர் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் போட்டு போயிட்டார். எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? கடைசியாக ரோஜ் பூங்கால வந்து உட்காந்துருக்காரு. எங்கிட்டுமே கிடையில. இதில் 3 ஸ்பாட்டு போயிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டிலில் மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த தூண்டி போட்டு அவங்க மீன் பிடிச்சிருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. பெரிய அளவில் யாருக்குமே அடி கிடையாது. ரத்தப்பூச்சி போட்ட நண்பர்களுக்குமே பெரிய அளவில் மீன் கடி கிடையாது. மாவு போட்டு பாட்டில் போட்ட அவருக்குமே மீன் கடி கிடையாது. இதுதான் தற்போதைய நிலைமை. ஏன்னா தண்ணி கலக்கு கொடுத்துருச்சு. இந்த மழை பெஞ்சதுக்கு மழை தண்ணி தான் ஏறி நிற்கிது கடலில். அதனால் மீன்கள் எல்லாமே இப்போ எங்கே நிற்கும்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடும். ஏன்னா அந்த பக்கம் தான் கொஞ்சம் தெளிவு இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல தண்ணி மாறி கிடக்கும் பதில். அதனால் இந்த பக்கம் ஏறி அதிகமாக வராது. பட்டுச்சுன்னா 1-2 படும், அவ்வளோதான். விசேஷமாக எதுவும் இருக்காது. ஏன்னா தண்ணி களை கொடுத்ததுனால நம்ம போடுற லூர்களாக இருந்தாலுமே பெரிய அளவில் தெரியாது. அதனால் இப்போ எஃபர்ட் போடுறது ஃபுல்லாகவே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏதாவது 1-2 வேணால் கறிக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கடித்தா 1-2 கடிக்கலாம், என்னோடய கணிப்பு அப்படி தான். ஏன்னா இப்போ ஒரு வாரமாக படையெடுத்துகிட்டு இருக்கேன். வளைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ரத்த பூச்சி போட்டு பிடிக்கிற நண்பர்களுக்கு அதான் நிலமை. பாட்டல்லையும் ஏறலை, அப்போ அந்த மணல் மீன் கூட ஏறலை. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இப்போ கொஞ்சம் இடையில நல்லா பிடிச்சாங்க. இப்போ டக்குன்னு அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக செல்வனனுமே இந்த ராடை கொண்டு அடி வெளுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதிலா நம்மளுமே ராடு கொண்டு வந்தோம். நம்ம வந்து இடையில வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. செல்வனை இந்த இடத்துல உள்ள நான் போட்டு பார்த்து ஒரு பண்டாரியாக பிடிக்காம விட மாட்டேன்னு போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றும் கடி இல்லை. சாப்பிளூர் போட்டுட்ருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை. சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.